அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பொதுவாக இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களை பற்றி நம்ம நிறையா முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்கள்லே அந்த மண் சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த பஞ்சபூதம்னாலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம். பூதம் அப்படின்னா பூத்து பூத்து குலுங்கிறது அல்லது அளவில் மிகப்பெரிய அளவிட முடியாமல் இருக்கக்கூடியது தான் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று தான் மண் சக்தி. அந்த மாதிரி நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மண் சக்தி பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆகாயம்தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே அனைத்துமே அடக்கம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேரானந்தமான ஒரு நிலையில் தான் இந்த ஆகாய சக்தி தனக்குள்ளே அனைத்தையுமே வச்சுருக்கு. அனைத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயம் அதுக்கு அடுத்த நிலையில் காற்று இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் அதை விட கொஞ்சம் குறைவாக நெருப்பு இருக்குது. அதை விட கொஞ்சம் குறைவாக நீர் இருக்குது. அதை விட கொஞ்சம் குறைவாக மண் இருக்குது. இது நம்ம உடம்புல நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம உடம்புல நமக்கு அப்படி இருக்குது. நம்ம உடம்புல என்ன மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மண் சக்தி தான் அதிக அளவில் நம்ம உடம்புல இருக்குது. நம்மளுடைய எலும்பாக இருக்கட்டும், மசில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மண் சக்தியால் உருவாக்கப்பட்டது தான். அதே மாதிரி ஒவ்வொரு பூதங்களும் சேரும் பொழுது அதனுடைய தன்மைக்கு ஏற்றபடி இந்த மண்ணை பேஸாக வச்சு தான் உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்த உடம்பு. அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த மூல முதல் கடவுள் அப்படின்னா விநாயக பெருமானை சொல்கிறாங்க. இந்த விநாயக பெருமான் மண் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடவுள். அதனால தான் பார்த்திங்கன்னா, பொதுவாக ஏன் இறை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கேட்குறவங்களுக்காக நம்ம ஒரு சின்ன புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த இறை வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மண்ணிலிருந்து தான் நம்ம தோன்றியிருக்கோம். மறுபடியும் இந்த மண்ணுக்குள்ளேயே தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம உடம்புலேயும் மண் சக்தி தான் அதிகமாக இருக்குது. அது அப்படிங்கிறதுனால இந்த மண்ணுக்கு முதன்மையான கடவுளாக விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ண வச்சுருக்காங்க. இது எதில் செய்கிறாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணில் விநாயகர் செஞ்சு அந்த உருவம் செஞ்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு மறுபடி தண்ணியில் கரைச்சிருவாங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி தான் நம்மளும் இந்த பூமியில் மண் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாம் அதே சமயம் மறுபடியும் திருப்பி என்ன ஆகிறோம், மண்ணுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அந்த மண்ணோட மண்ணாக போயிடுவோம். அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கடியில் நாம் என்ன நினைக்கிறோம், மண்ணில் ஒரு விநாயகர் செஞ்சால் நம்ம மண்ணை மறந்துட்டு விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பொருள் செய்கிறோமோ, ஒரு குடம், ஒரு பக்கெட்டு, எது செஞ்சாலுமே அந்தந்த பொருளாக நம்ம பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது உண்மை மறைக்கப்பட்டு அதாவது வெளியிலே நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெப்த்தான இந்த உண்மையை நம்ம புரியாமலே இருக்கிறோம். இது புரியாமல் ஒரு மாயை மாதிரி இருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ளேயும் இந்த உடம்பு அப்படிங்கிற இந்த மாயையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி வழிபாடுகளில், அதாவது மண்ணில் செஞ்ச உருவம் எப்படி மண்ணாகவே போடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த அழியக்கூடிய உடம்பு அழிஞ்சு போயிடும். அழியாத ஒரு புறம்பொருள் இருக்குது. அது என்ன அப்படின்னு தேடி நமக்குள்ளே ஒரு உணர்வு வர்றது, நம்ம யார் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது தான் நம்ம முழுமையான ஒரு மனிதராக மாறுறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களில் ஒன்று தான் இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விநாயகர் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா கணபதி, இந்த அஷ்டதிக்கு விநாயகரை விநாயகர் மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா அதீதமான நற்பயன்களை பெற முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரத்தை பற்றி அகத்தியர் சித்தர் குறிப்பிட்டிருக்காங்க. ஓம் க்ளீம் அங் உங் ஹென் அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை நம்ம 108 தடவை சொல்லி வழிபாடு பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இடது கை உள்ளங்கையில் ஒரு திருநீரை விநாயகர் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு இந்த நமக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த விளக்கை பார்த்து கொண்டே இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 108 முறையாவது நம்ம சொல்லணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் தீபம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டு
போட்டுட்டு அந்த திருநீர் எடுத்து நம்ம நெற்றியில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதீதமான நற்பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை நாமளும் தெரிஞ்சு பயன்பெறுவோமே. நன்றி. இன்புற்று வாழ்.